இனி இங்க ஆம்புலன்ஸையும் விட வேண்டாம், வேறு வழியில் மாற்றி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ரோடெல்லாம் சேர் போட்டாச்சு, இருக்கைகள் போடப்பட்டு விட்டது. இனி ஆம்புலன்ஸையும் மாற்றிவிட்டு அத்தனை வாகனங்களையும் மாற்றி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாகர்கோவிலில் திமுக எம்பி கனிமொழி பங்கேற்ற ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு பொதுக்கூட்டத்தின் போது அவ்வழியே வந்த ஆம்புலன்ஸை கையாளுவதில் மேயர் மகேஷ் கையாண்ட அணுகுமுறை குழப்பத்தை ஏற்படுத்தியது. வடச்சேரியில் நடந்த இந்த நிகழ்ச்சியின் போது ஒலிபெருக்கில் பேசிய திமுக மேயர் மகேஷ் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட எல்லா வாகனங்களையும் மாற்றுப்பாதையில் அனுப்புமாறு காவல்துறையினரை அறிவுறுத்தினார். ஆம்புலன்ஸாக இருந்தாலும் தயவு செய்து ஆம்புலன்ஸ் கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம் வழியாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இனி நம்முடைய கழக தோழர்கள் பொதுமக்களை அழைத்து வருகின்ற வாகனங்களையும் திருப்பி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இருசக்கர வாகனங்களையும் தயவு செய்து இனி அங்கேயே நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது போலீஸ் வண்டி தான், அதனால அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஆம்புலன்ஸுக்கு அப்போது வந்த ஆம்புலன்ஸை போலீஸ் வாகனம் என்று கூறினார். அதனால அது போலீஸ் வண்டி. அதனால இப்பொழுது ஆனால் மேடையில் இருந்த எம்பி கனிமொழி அது ஆம்புலன்ஸ் தான் என்று தீர்க்கமாக கூறி அதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார். இல்ல அத கொஞ்சம் வழி விட்டுருங்க, நிச்சயமா வழிவிட முடியும். ஆம்புலன்ஸ் தான், கொஞ்சம் வழி விட்டுருங்க, கொஞ்சம் வழி விடுங்க, தயவு செய்து வழி விடுங்க, வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க. சேர் கொஞ்சம் ஒதுக்குங்க, அவங்க வேகமா போயிடுவாங்க. உறுதிமொழி, மன்னிக்கணும், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க, வழி விடுங்க, நகருங்க, விரிஞ்சு வழி விடுங்க, வழி விடுங்க, கொஞ்சம் தள்ளுங்க, வழி விடுங்க. இந்த காட்சிகளை இணையத்தில் பரப்பும் நெட்டிசன்கள் ஆம்புலன்ஸிற்கும் போலீஸ் வாகனத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவரா திமுக மேயர் என கேள்வி எழுப்பி வருகின்றனர். வழி விடுங்க, நகருங்க, நகருங்க, பின்னாடி வாங்க, கொஞ்சம் நகருங்க, வழி விட்டாதான் போக முடியும். கொஞ்சம் பின்னாடி வாங்க, 2 அடி பின்னாடி வாங்க. காரெல்லாம் கொஞ்சம் எடுங்க. நன்றி.